வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலை பத்தி டீட்டெயிலா இந்த சேனல்ல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் தஞ்சாவூர் மாவட்டம் மேலை திருப்பூந்துருத்தி எனும் ஊரில் உள்ள அருள்மிகு புஷ்பவனேஸ்வரர் திருக்கோவில். இந்த கோயிலை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? இத்தலத்தில் சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். சப்ஸ்தான தலங்களில் இது 6வது தலமாகும். சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 74வது தேவார தலமாகும். அப்பரால் மடம் அமைக்கப்பட்ட சிறப்புடையது இக்கோவில். அப்பரும் சம்பந்தரும் உளவார தொண்டு செய்த தலம். அப்பருக்கு இறைவன் காட்சி தந்த தலம். இத்தலத்தில் நந்தி விலகி உள்ளது. கோஷ்ட மூர்த்தங்களில் வீணா தட்சிணாமூர்த்தி திருமேனி மிகவும் சிறப்பானது. மகிடனை அளித்த பாவத்தை போக்க ஒற்றை காலில் நின்று தவம் செய்யும் துர்க்கையும், அமர்ந்த கோலத்தில் அப்பர் பெருமானும், பூந்துருத்தி காடவ நம்பியின் திருவுருவமும் தரிசிக்க சிறப்புடையன. பூந்துருத்தி காடவ நம்பியின் அவதாரத்தலம் இது. காசிப முனிவரின் கடும் தவத்திற்கு மகிழ்ந்து இறைவன் இங்குள்ள கிணற்றில் 13 கங்கையும் பொங்கி எழச் செய்து ஆடி அம்மாவாசை என்று காட்சி தந்த தலம் இது. இங்கு அம்மாவாசை கிரிவலம் சிறப்பு. இக்கோவில் சோழர்களால் கட்டப்பட்டது. இந்திரன், திருமால், லக்ஷ்மி, சூரியன், காசிபர் ஆகியோர் வழிபட்ட தலம். இந்திரன் மலர் வளம் அமைத்து வழிபாடு செய்து உடல் நலம் பெற்றான். ஆற்றிடை குறையில் உள்ள ஊர்கள் துருத்தி என்று பெயர் பெறும். இத்தலம் காவிரிக்கும் குடமுருட்டிக்கும் இடையில் உள்ளதால் இப்பெயர் பெற்றது. அப்பர் உளவார தொண்டு செய்த தலம் என்று எண்ணி காலால் மிதிக்கவும் அஞ்சி வெளியில் நின்ற ஞான சம்பந்தருக்கு இறைவன் நந்தியை விலகச் செய்து காட்சி தந்ததாக தலபுராணம் கூறுகிறது. ஞான சம்பந்தரின் பல்லக்கை அப்பர் பெருமான் தன் தோளில் சுமந்த தலம். இவ்விடம் சம்பந்தர் மேடு என்று சொல்லப்படுகிறது. திருவாலம் பொழிலுக்கு பக்கத்தில் வெள்ளாம் பரம்பூரை எடுத்து இம்மேடு உள்ளது. அங்கு இருவருக்கும் கோவில் கட்டப்பட்டு விழா நடைபெறுகிறது. அப்பர் அமைத்த திங்களும் ஞாயிறும் தோயும் திருமணம் என்று புகழப்படும் திருமணம் உள்ள தலம். இத்திருமணம் கோவிலுக்கு எதிரில் சற்று தள்ளி உள்ளது. ஊர் பெரியது. மேலை கீழே என இரு பிரிவுகளாக உள்ளது. மேலை பூந்துருத்தியில் தான் கோவில் உள்ளது. இக்கோவிலின் தல வரலாறை பார்ப்போம். முற்காலத்தில் அகத்தியர் காகம் கவிழ்க்க அதிலிருந்து தோன்றிய காவிரியான ஆறாக கிழக்கு நோக்கி ஓடி செந்தலையில் இருந்து அந்திலி, வெள்ளாம்பிரம்பூர், ஆற்காடு, கண்டியூர், திருச்சோற்றுத்துறை, திருப்பலனம், திருவையாறு, திருநைத்தானம், சாத்தனூர் வரை சூழ இடைப்பட்ட இடங்களில் கடல் போல் தேங்கி நின்றுவிட்டது. இதற்கிடையில் உள்ள கோனேரி ராஜபுரம், கருப்பூர், நடுக்காவிரி, திருவாலம்பொழில், திருப்பூந்துருத்தி முதலிய ஊர்கள் எல்லாம் நீர்நிலையில் மூழ்கி இருந்தன. இந்திரன் ஐயாரப்பரை வழிபட்டு காவிரியை அவர் அருளால் கிழக்கு நோக்கி அழைத்துச் சென்று கழுமல பூங்காவை வளப்படுத்தினான். அவ்வாறு காவிரி கிழக்கு நோக்கி ஓடுகையில் முதலில் காணப்பட்ட நிலப்பகுதி கண்டியூர். பின்னர் ஆற்று வண்டலும் மணலும் படிந்ததாய் தோன்றியது திருப்பூந்துருத்தி. அதற்கு மேற்கே ஆலமரம் இருந்ததாக காவிரி எக்கல் நிறைந்து மேடிட்ட பகுதி நிலம் மென்மையான பூ போல இருந்ததாலும் மலர் வாட்டத்தில் நிலம் அமைந்திருந்ததாலும் இந்நிலப்பரப்பை பூந்துருத்தி என்று வழங்கி வந்தனர். இதனை புருத நீர்வரு பூந்துருத்தி என்று அப்பர் கூறுகிறார். இதுபோல் ஆற்றிடையில் உண்டாகும் நிலப்பகுதிக்கு துருத்தி என்று பெயர். காவிரியில் கிழக்கே உண்டாகிய மற்றொன்றிற்கு துருத்தி, அதாவது குற்றாலம் என தற்காலம் வழங்குகின்றது. இந்திரன் கௌதமர் சாபத்தால் உடம்பெல்லாம் 1000 குறிகள் தோன்ற பெற்ற சாபத்தை திருக்கண்ணார் கோவிலில் வழிபட்ட பிறகுக்கு கண்களாக தெரிய வரம் பெற்றான். உடலெல்லாம் கண்ணாக தோன்றிய அந்நோயும் தீர வேண்டி பல தலங்களையும் சுற்றி வழிபட்டு வரும்போது மலர் காட்டிலேயே மகாதேவன் உருவன் இத்தலத்தில் இருக்க கண்டு பூவின் நாயகனாய் விளங்கிய பரமனை மலர்களை கொண்டு வழிபாடு செய்து நோய் நீங்கி மலர் போல் தூய நல்லுடல் பெற்றான். ஆதலால் இப்பெயர் வந்தது என்பர். தேவர்கள் எல்லாரும் மலர் கொண்டு இறைவனை இத்தலத்தில் வழிபட்டதால் இப்பெயர் பெற்றது என்று கூறுவர். திருமாலும் திருமகளும் இவ்வூர் இறைவனை வழிபட்டனர் என்பதை நாயக்க மன்னர் காலத்தில் கட்டப்பெற்ற ராஜகோபுரத்தில் உள்ள சிற்பம் காட்டுகின்றது. திருமலப்பாடி நந்திதேவர் திருமணத்திற்கு மலர்கள் தந்து உதவியதாகவும் அதற்கு நந்திதேவர் வென்று நன்றி கூடியதாகவும் அமைந்த விழாவே ஏலூர் வலம் வரும் விழா என்பர். ஆதலால் மலரோடு இத்தலம் தொடர்புடையது நன்கு பொருந்துவதை காணலாம். சோழ நாட்டில் சில இடங்கள் மலர் தோட்டங்களாக இருந்துள்ளன. அவ்விடங்கள் மலரி என்றும் மலர்காடு என்றும் வழங்கி வந்துள்ளன. முற்கால முதல் பிற்கால சோழர் தலைநகராகிய தஞ்சைக்கு அருகில் அவர்களுடைய அடையாள மலராகிய அதாவது ஆட்சி வளர்த்த இடம் ஆற்காடு என்று இதன் அருகில் உள்ளது.
அதுபோல அரசரது பிற தேவைகளுக்கு வண்டல் நிறைந்த இத்துருத்தியை பூந்தோட்டமாக செய்து இதிலிருந்து மலர் கொண்டனர். ஆதலால் மலர்காடு என்று இதற்கு மற்றொரு பெயரும் உண்டாயிற்று. சோழ மன்னன் துருத்தியை வைத்து பூஜிக்க செய்தனால் திருப்பூந்துருத்தி என்று பெயர் வந்தது என்றும் கூறுவர். ஆற்றிடை குறையில் உள்ள ஊர்கள் துருத்தி என்று வழங்கப்பெறும் இத்தலம் காவிரி குடமுருத்தி ஆறுகளுக்கு இடையில் என்று விளங்கியதால் துருத்தி என பெயர் பெற்றது என்றும் கூறலாம். திருஞான சம்பந்தர் அப்பரை காண இத்தலத்திற்கு வந்தபோது அப்பர் ஒருவரும் காணாதபடி அவருடைய சிவிகையை தாங்கி வந்தது இத்தலத்தில் நிகழ்ந்ததாம். மேலும் அப்பர் அடிகளார் திருமணம் அமைத்து திருப்பணி செய்து வந்ததும் இத்தலம் ஆகும். இக்கோவிலின் மூலவர் புஷ்பவனேஸ்வரர், ஆதி புராணர், பொய்யிலியர், தாயார் சௌந்தரிய நாயகி, அழகால மர்ந்த நாயகி, தலவிருச்சம் வில்வம், தீர்த்தம் சூரிய தீர்த்தம், காசிவத் தீர்த்தம், கங்கை, காவிரி, அக்னி தீர்த்தம். புராண பெயர் திருப்பந்துருத்தி, இப்போது இருக்கும் பெயர் மேலை திருப்பூந்துருத்தி. கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 6:30 முதல் 11:30 வரை, மாலை 4:30 முதல் இரவு 8:30 வரை திறந்திருக்கும். இக்கோவில் தஞ்சாவூரில் இருந்து திருக்காட்டுப்பள்ளி கல்லணை செல்லும் வழியில் கண்டியூரை அடுத்து 3 கிலோமீட்டர் தொலைவில் மேல திருப்பூந்துருத்தி என்னும் கிராமத்தில் குடமுருட்டி ஆற்றின் தென்கரையில் இக்கோவில் அமைந்துள்ளது. அருகிலுள்ள ரயில் நிலையம் தஞ்சாவூர், அருகிலுள்ள விமான நிலையம் திருச்சி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.